அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகம் சேப்பியன்ஸ் என்கிற புத்தகம். இது மனித வரலாற்றின் கதையை சுருக்கமாக கூடக்கூடிய ஒரு புத்தகம். இந்த பதிவை நான் பதிவேற்றுறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை பற்றி யூடியூப்பில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தப்போ அதில் எந்தெந்த விஷயங்களை தொடலை அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த விஷயங்களை தான் உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுற ஹோமோசேப்பியன்ஸ் இனம் தவிர பல மனித இனங்கள் பல்வேறு நிலப்பரப்பில் இருந்துங்க. தன்னை விட பலமான நியாண்டர்தால் மனித இனத்தை கூட எப்படி சேப்பியன்ஸ் இனம் வெற்றி கொள்ள முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு விடை சேப்பியன்ஸோட கற்பனை வளம் அப்படிங்கிற ஒரு ஊற்று தான். ஒரு விலங்கினை மற்ற விலங்கோடு தொடர்பு கொள்ள வம்பு பேசுவது மற்றும் கதைகளின் மூலம் வசீகரிப்பது சேப்பியன்ஸின் கைவந்த கலை. ஒரு கருத்தை ஒரு இனம் தொடர்பு கொள்ள பயன்படுத்துது. கற்பனைங்கிற விஷயந்தான் மனுஷனை அவனோட இனம் தழைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்து வந்திருக்கு இன்னி வரைக்கும். அந்த கற்பனையினாலேயே தீயை கண்டுபிடிக்கிறதுலேருந்து நிலாவில் கால் பதிக்கும் வரை எல்லாத்தையும் சாத்தியமாகிருக்கு இந்த ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற மனித இனம். இதுதான் மற்ற இனங்களிலிருந்தும் மற்ற விலங்கினமிருந்தும் நம்ம ஹோமோசேப்பியன்ஸை வேறுபடுத்துது. இரண்டாவதாக சொல்லணும்னா, இந்தியாவும் சீனாவும் உலக ஜிடிபியில் 17ஆம் நூற்றாண்டு வரை 50%க்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளோட நிலைமை எப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த ஐரோப்பியர்கள் நம்மளை விஞ்சறதுக்கு காரணம் அவங்களோட தைரியமோ தந்திரமோ கண்டிப்பாக இல்லை. பல ஐரோப்பிய அரசுகள் கொலம்பஸ் போன்ற நாடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாலுமிகளுக்கு உதவி செஞ்சாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அங்கே போய் அங்கே அமைக்க முயன்ற கூலிப்படைக்கு உதவுறதுக்காக மானுடவியலாளர்கள், புவியியலாளர்கள், பாதிரிகள்னு ஒரு நாட்டை பற்றிய ஆழமான அறிவோட அதை கைகொள்ள முயற்சி எடுக்கப்பட்டாங்க. அதை வச்சு ஒட்டமான் பேரரசுலேருந்து முகலாய பேரரசு வரை எல்லாத்தையும் வீழ்த்தினாங்க. இதனாலேயே மொத்தம் சில ஆயிரங்கள் மட்டுமே கொண்ட ஆங்கிலேயர்கள் 30 கோடி இந்தியர்களை 300 ஆண்டுகள் வரை சுரண்ட முடிந்தது. மேலும் ஆசியாவில் இருக்கிற அரசுகள் நாடு பிடிச்சு அந்த நாட்டை தனக்கு கீழே அடிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆசியாவில் இருக்கிற எந்த நாட்டுக்கும் இல்லாததும் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இன்று நவீன அரசியல் அமைப்பான முதலாளித்துவத்தில் இருந்தும் பெரும் முதலாளிகளே அரசாங்கத்தை நிர்ணயிக்கிறார்கள். அவர்களே அரசு தங்கள் தொழிலில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அரசு கட்டுமானம், வரி விதிப்பு போன்ற நிர்வாகங்களில் வேண்டுமானாலும் இருந்து போட்டோம். தொழில்துறையில் மட்டும் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதனால் இது ஒரு வழிப்பாதையாயே இருக்குது. நல்ல கட்டுமான திட்டங்கள் மற்றும் நிர்வாகம் கொண்ட அரசு மட்டும்தான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வகிக்கிறது. இந்த நூலில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பங்கள் குறிப்பாக எப்படி தனிநபர்களாக பார்க்கப்படுகின்றன என்பது. ஒரு தனிநபரின் தேவைகளை அரசே கவனித்து கொள்ளும். உதாரணமாக வேலை, ஓய்வூதியம் மற்றும் கல்வி, சுகாதாரம் போன்றவற்றை அரசாங்கம் நவீன மனிதன் நம்பியுள்ளான். அதனாலேயே வரியை அவன் முதலாளித்துவ நாடுகளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதனாலேயே அவன் வரியை அரசாங்கத்துக்கு செலுத்துகிறான். நுகர்வு கலாச்சாரத்தில் குடும்ப அமைப்பானது தனிநபர்களாக பிரிக்கப்பட்டு அரசாங்கத்தால் தனிநபர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதனால் அவர்கள் குடும்பத்திலிருந்து சிதறி அடிக்கப்பட்டு தனிநபர்களாக இருக்கின்றனர். குடும்ப அமைப்புங்கிறது தன்னோட உறுப்பினர்களின் தேவையை அவர்களே பார்த்து கொண்டார்கள். அது தனி மனிதனோட உணர்வு ரீதியான ஒரு பாதுகாப்பை வழங்குச்சு. அந்த உணர்வு அவனை மனநிறைவு கொண்ட மனிதனாகவே உணர வச்சது. தனிநபர்கள் உணர்வு ரீதியான பிரச்சனைக்குள்ளே போகும்பொழுது அவர்களுக்கு ஏற்படுற மன அழுத்தம், பாதுகாப்பின்மை மற்றும் தனிமை உணர்வு குடும்பம் என்ற அமைப்புக்குள் உள்ளவர்களிடம் குறைவாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குடும்ப அமைப்பில் இயல்பாகவே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தனி மனிதர்களுக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டியே இருக்குது.
அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அவன் ஜஸ்ட்டு ஒரு கன்சியூமர் மட்டும்தான். அவனை அதிகமாக கன்சியூம் பண்ணும் பொழுது அரசாங்கம் அதிகமாக லாபம் சம்பாதிக்கும். அவன் குறைவாக கன்சியூம் பண்ணும்போது அரசாங்கம் குறைவாக லாபம் சம்பாதிக்கும். அதனால் அவனை அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுக்கே அரசாங்கம் ஊக்குவிக்கும் எப்போவுமே. அது அவனுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத அரசாங்கம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதே இல்லை. அடுத்தபடியாக பார்க்க போனால் மரபு தொழில்நுட்பம். மனிதன் இந்த உலகத்தில் பலமான ஒரு விலங்கினமான கோலோச்ச ஆரம்பித்த பின்னாடி அவன் தன்னை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடவுளின் பணியை பறிப்பதற்கு ஆயத்தமாயிட்டான். முதற்படியாக இதன் மூலம் அவன் என்ன பண்ணான்னாக்க, மற்ற விலங்குகள் மரபார்ந்த உடல் மற்றும் அமைப்பை உடல் அமைப்பை மன அமைப்பை மாற்ற முயற்சிக்கிறான். அதாவது ஒரு எலி இருக்குன்னா அதுக்கு இயல்பாக ஒரு விஷயம் இருக்குன்னா அதோட மன அமைப்பையும் உடல் அமைப்பையும் இவன் ஆர்டிஃபிஷியலாக மாற்றி அமைக்க முயற்சிக்கிறான். இதன் மூலம் கடவுளோட வேலையை அவன் எடுத்துக்கிறான். ஆனால் அதுக்கான உரிமை அவனுக்கு கிடையாது. இது கடவுளை நோக்கி அவருடைய வல்லமையை இவன் தன் கையில் எடுத்துக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முதல் படி தான் இது. கடைசியாக மனிதன் ஒரு சமூகம் தொடங்கி வேட்டைக்கார சமூகமாக இருக்கும் பொழுது இருந்த மகிழ்ச்சியின் அளவு நவீன மனிதன் மகிழ்ச்சியின் அளவை விட கண்டிப்பாக அதிகமானது தான். நவீன மனிதன் குறைவான மகிழ்ச்சியோடையும் அந்த காலத்தில் இருந்த வேளாண் சமூகத்தில் இருந்த ஒரு மனிதன் இதை விட அதிக மகிழ்ச்சியாகவும் இருந்தான். மேலும் மகிழ்ச்சிங்கிறது உடலில் சுரக்கும் வேதிகளால் நிகழ்கிறது. அது புறக்காரணங்களால் நிகழ்வதில்லை. எனவே பணக்காரனிடம் அதிக பணம் இருப்பினும் ஏழையின் பணமே இல்லை என்றாலும் உடலில் வேதிப்பொருளின் சுரப்பை பொறுத்தே அவனது மகிழ்ச்சி உருவாகிறது. இந்த புத்தகம் ஒவ்வொரு முறை படிக்கப்படும் போதும் உங்களுக்கு ஒரு புதிய திறப்பை ஏற்படுத்தும். எல்லாரும் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம். இதை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிப்பீங்கன்னு நம்புகிறேன். பேரன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.